ப்ராம்ப்ட்லி நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல் குறித்தான சில தகவல்கள் பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளோட பேச வந்திருக்காரு பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் சார். அவர்கிட்ட பேச போறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. என்ன சார் நடந்துட்டு இருக்கு? அரசியல் மாற்றங்களை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் மும்மொழி கொள்கை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம். இப்போ தொடர்ந்து சட்டசபையில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் தொடர்ந்து நான் போராடுவேன், நீட் எக்ஸாமுக்காக போராடுவோம், சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்துவோம்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கடையில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் திமுக நாடகம் ஆடுறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, அவங்க உண்மையாக அந்த நீட்டுக்கான போராட்டம் நடத்தலைன்றாரு. உங்களுடைய பார்வையில்? கவர்மெண்ட் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு. இவங்க தேர்தல் நிற்கும்போது என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க? நீட் எக்ஸாம் விளக்குவதற்கான ரகசியம் உங்களுக்கு தெரியும். என்ன ரகசியம் தெரிஞ்சு 4.5 வருஷம் கழிச்சு இப்போ எலெக்ஷன் வர போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி நீட்டாக கையில் எடுத்திருக்காங்க. 2021 இவங்க எலெக்ஷனுக்கு வந்ததில்லை, 2026 எலெக்ஷன் வரும்போது திருப்பி எடுக்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றம் சொல்ல தானே செய்வாங்க. இதில் என்ன தப்பு? நாடாளுமன்றம் சொல்லத்தானே செய்வாங்க எல்லாருமே. நீட்ன்றது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. நீட் அது அவங்களுக்கும் தெரியும். சட்ட போராட்டம் நடத்த வேண்டியதானே. சட்ட போராட்டம் இத்தனை வருஷமா நடத்திதானே இருக்கீங்க. இதுக்கு எதுக்கு இப்போ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எது தீர்மானம்? இதில் நீ சட்ட போராட்டம் கவர்மெண்ட்டை கேஸ் போட்டுது இல்லையா? அந்த மசோதா ஆளுநர் வச்சிருந்தாரு, ஆளுநர் திருப்பி அனுப்பினாரு, சட்டப்பேரவை தீர்மானம், இது எதுவுமே சுப்ரீம் கோர்ட்டில் தான் இருக்கு கேஸ். அது உங்களுக்கும் தெரியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி விலக்கு கிடக்கும் இவங்க நினைக்கிறாங்க? கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். இது கோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் இருக்குது. தனியாக எந்த விலக்கும் தர முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. சட்ட போராட்டம் நடத்துங்க. நடத்துறதுக்கு எப்போ இத்தனை நாள் டிப்பன்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்பாங்கல்ல. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சட்ட போராட்டத்தை தோய்வின்றி தொடர்ந்து நடத்துவேன், வெற்றி காண்கிற வரைக்கும் நடத்துவேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. வெற்றி எப்படி வரும்? கடைசி 6 மாதம் 4.5 வருஷம் விட்டுட்டு இப்போ வந்துருமா வெற்றி? 4.5 வருஷத்தை விட்டுட்டு இப்போ உங்களுக்கு வந்துருமா வெற்றி? முதல்ல இந்த நீட்டுங்கிறதுல தமிழகத்துக்கு விலக்கு கேட்கறதுலேருந்து தர முடியாதுன்னு சொன்னது இவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தொடர்ந்து நாடகம் ஆடுறீங்கன்னு கேட்க தானே செய்வாங்க. நீட்டோட ரகசிய நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் தெரியும்னு சொன்னார் துணை முதல்வர் உதயநிதி. இப்போ நீங்கள் சட்ட போராட்டம் நடத்துறதுக்கு எதுக்கு உங்களுக்கு ரகசியம்? இப்போ ரகசியம் என்னன்னு கேட்டால், நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துகிறோம்ல, அது ஏன் ரகசியம் சொல்கிறாங்க? அது என்ன ரகசியம் உங்களுக்கு கேட்பாங்களே எல்லாரும். இந்த நீட்டுக்கு என்ன விஷயம் நடக்குதுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு விலக்கு கிடைக்காதுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இவங்க பண்றாங்க. அப்ப இந்த நீட் எக்ஸாம் தொடர்ந்து நடக்கும் நீங்க சொல்ல வரீங்க? கண்டிப்பா நடக்கும், வேற வழி இல்லை. நீட் எக்ஸாம்ன்றது ஒரு கட்டாயம் ஆயிப்போச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கு. அப்புறம் எது கோச்சிங் சென்டர் வைக்கிறீங்க? உங்களால அது தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. சட்டப்பூர்வமாக இருக்குது. கவர்மெண்ட்டே இப்போ கோச்சிங் சென்டர் வைக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் அமௌண்ட் ஜாஸ்தி, ஏழை மாணவர்களுக்காக கொடுக்கும்னு சொல்கிறீங்க. அதே ஏழை மாணவர்கள் தான் நீட் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே. இது 10வது ரிசல்ட் வருது, 12வது ரிசல்ட் வருது. காலங்காலமாக பேப்பர், அப்போல்லாம் பேப்பர் படிக்கும், இப்போல்லாம் உங்களுக்கு சோஷியல் மீடியா வருது இல்லையா? எத்தனை தற்கொலைகள் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை 10வது படிக்கிற இதில் தோல்வி எத்தனை தற்கொலை நடக்கும் தெரியுமா? 12வதுல தோல்விகள் நடக்கும், தற்கொலைகள் நிறைய விஷயம் நடக்கும் தோல்வினால். நீங்கள் இது அதுக்கு தீர்வு கிடையாது. நீங்கள் ஒரு குழந்தை நீ டாக்டர் மட்டும்தான் ஆகணும்னு சொல்லி அந்த குழந்தையோட இதில் நீங்கள் திணிச்சு அதுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை உண்டாக்காமல் இருக்கணுமே தவிர, தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம் இல்லைன்னு இப்படி சொல்லுவீங்க. இப்போ 10th எக்ஸாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஏன் இஷ்யூ ஆகலை? ஏன் இந்த இடத்துல பல தடவை பார்க்குறோம்ல, உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக வேணாம் 10th வேணாம்னு சொல்லிடுவோமா? 12th பப்ளிக் எக்ஸாம் இப்போ 8வது வரைக்கும் பாஸ் போடுறாங்க. பாஸ் 12th வரைக்கும் ஆக்கிடுவீங்களா? ஆக்க முடியுமா? முடியாதுல்ல. இது நீட் தேவையா தேவையில்லையான்றது இன்னொரு கான்செப்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கலாம், நீட் தேவையா தேவையில்லையான்னு. ஆனால் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. முதல்ல இந்த இவங்க மீடியா எல்லாமே இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதை பற்றியே பேசுறது, அது இன்னொரு பசங்களுக்கும் மனநிலையை பாதிக்க விட்டுரும். அதான் சொன்னேன்ல, 10th 12th தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் காதல் தோல்வியில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, யாரும் காதலிக்கான்னு சொல்லிடுவீங்களா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீ அதை நிவர்த்தி பண்ணணுமே தவிர, அந்த பசங்களுக்கு அவங்க மன ரீதியாக இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை பார்த்துக்கலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று நிறைய படின்னு சொல்லணுமே தவிர, தற்கொலை ஒரு தீர்வில்லை அப்படிங்கிறத அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு ஊட்டணுமே தவிர, இதனால தற்கொலை பண்ணிட்டாங்க யாரும் படிக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
இது நம்ம தனிப்பட்ட கருத்து. ஆனால் நீட் எக்ஸாம்ன்றது இங்கே கட்டாயம் ஆக்கப்பட்டுருச்சு. நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடணுமே தவிர நான் நீட் விலக்கு வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சே. கோர்ட்ல சொல்லியாச்சு. இது எங்கே போய் விலக்கு வாங்குவாங்க? இது திமுகவுக்கு தெரியாதா? ஸோ அவங்க வந்து நாடகம் ஆடுறாங்கன்றது நீங்கள் கண்டிப்பாக நானும் தான் சொல்கிறேன். அது இந்த எலெக்ஷன் டைம் தான் வரப்போகுது. இப்போ திருப்பி கையில் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். 4.5 வருஷம் என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு வருஷமும் நீட் எக்ஸாம் வந்துட்டு போச்சு, இல்லை முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கீங்க 4.5 வருஷத்தில். இப்போ விஜய் கேட்க தானே செய்வார். இப்போ அவரு கூட சொல்லியிருக்காரு இல்லையா, நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் ஆட்சிக்கு வந்தேன், நானும் நீட் எக்ஸாம் தான், நான் அந்த நீட் விலக்கு தான் நான் முதல்ல எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் வேணா எடுங்க, யார் வேணா. அதான் இவங்களுக்கே சாத்தியம் இல்லையே. திமுகவுக்கு 4.5 வருஷம் இருக்கிற திமுகவுக்கு 40 எம்பியில் இருக்கிற திமுகவுக்கு சாத்தியம் இல்லாது இவர் விஜய் சாத்தியப்பட போதா? அதெல்லாம் சும்மா ஒரு நாடகம். அவர் நாடகம் தான். அவர் ரொம்ப கரெக்டான ஆள். அவர் அது எடப்பாடியும் தப்பு தான். இவங்க எல்லாருக்குமே தெரியும் நடக்காதுன்னு, தெரிஞ்சு நடிக்கிறாங்க. உண்மையதான். ஆனால் இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா தற்கொலை அதிகமாக தான் இருந்தது. அதாவது நீட் எக்ஸாம்னால தற்கொலைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 மாணவர்கள் இறந்தாங்க. இப்போ ஏடிஎம்கே ஆட்சிலையும் வந்து அதே தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஏதாவது எடுத்திருக்காங்களா, ஸ்டெப் எடுத்திருக்காங்க? அதை தான் சொல்கிறேன். இதை இவங்க கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த பசங்களுடைய மனதைரியத்தை ஊட்டணுமே தவிர இந்த தற்கொலைகளை பூதாகரமாக்கி இன்னொரு பசங்களுக்கும் இது ஒரு வழியாக காமிச்சிரும். நம்மளால் முடியலைன்ற மாதிரி இப்போ பசங்களை நீங்கள் வந்து தவறான நோக்கத்துக்கு தள்ளுறீங்களே தவிர இந்த மாதிரி பூதாகரமாக உடனே நாங்கள் வந்து 10 லட்சம் தரோன்றது 20 லட்சம் தரோன்றது இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது எமோஷனலாக தெரியும். ஆனால் விரை தவறு. அது இன்னொரு குழந்தைக்கும் அதே தோணும். தற்கொலை பண்ணினா ஆமாம், நம்மளால் படிக்க முடியல. அதான் 10th படிக்க முடியல, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் 10th எக்ஸாம் கேன்சல் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் படிக்கிற பசங்களுக்கு இதை தவிர நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் வாய்ப்புகள் இருக்குது. நிறையா படி, நல்லா படி. உனக்கு இது நீட் எக்ஸாமுக்கு ஒன்றும் பணம் கட்ட முடியல, கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கோச்சிங் அதை சொல்லணுமே தவிர தற்கொலை என்பது ஒரு தீர்வு கிடையாது. அதை நம்ம வந்து ஆதரிக்கவும் கூடாது. இவன் உடனே போஸ்டர் அடித்து ஒட்டி 20 லட்சம் தரும் 10 லட்சம் தரும், இதெல்லாம் வந்து அடுத்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனதில் ஒரு தவறான ஒரு நோக்கத்தை உண்டாக்கும். அது எல்லா கவர்மெண்ட்டும் சரி, நான் திமுகன்னு சொல்ல, அதிமுக தான் பண்ணுச்சு, இதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டை மட்டும் தான் யோசிக்கிறாங்களே தவிர அங்கே இருக்கிற சிக்கலை யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நெகட்டிவாக ஒரு விஷயம் நம்ம பேசணும். நீட் எக்ஸாமில் பசங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க சொல்லணும். உங்களுடைய பார்வையில் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன அட்வைஸ்? பொதுவாக எதுவும் தவறு வந்து பெற்றோர்கள் மேலே இருக்குது. நீ என்ன சின்ன வயசில் கேள்வி அதுவே தப்பான விஷயம். என்னவாக போகிற? டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன். இது வந்து முதல்ல இந்த குழந்தைகிட்ட நீ என்னவாக போகிற அப்படிங்கிறதும், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும் அப்படின்னா செகண்ட் ரேங்க் எடுத்தோம். இப்போ ரேங்க் பேசிஸ் இப்போ கட் பண்ணிட்டாங்க. ஆமாம், நீ எடுத்தா இது இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மனசில் இதைத்தான் நம்ம வாழ்க்கை நினச்சிரும். நல்லா படி, மார்க் இருக்குது, பல்வேறு படிப்புகள் இருக்குது. இது மட்டும் நீ ஆசைப்படு, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக பல படிப்புகள் இருக்குது. அது அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு படிப்பு மட்டும் சொல்லாதீங்கன்றேன். டிஎம்கே கவர்மெண்ட்லேயே அதுக்கு முன்னால் நுழைவுத் தேர்வு இருந்தது. கருணாநிதி தான் கட் பண்ணாரு. நீங்கள் வந்து பசங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லணும். எடுத்தோடனே நான் பேரண்ட்ஸோட கடமைன்னு சொல்ல வரீங்க. பேரண்ட்ஸும் அதில் தப்புன்றேன். பிள்ளைகள் மேலே மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்து நீ இதுவாகணும் உன்னோட ஆசையை அதுக்கு திணிக்காத. அது வந்து நீ இவங்க சார்பா சொல்கிறது உன்னை இப்படியா டாக்டர் ஆக்காங்க இப்படி சொல்லவே அவ்வளோ வளர்க்காதீங்கன்றேன். டாக்டர் ஆகிறது டாக்டர்ன்றது ஒரு தொழில், அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். டாக்டர் மாதிரி பல்வேறு விஷயங்கள், பல்வேறு துறைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு யாருக்குமே மிச்ச துறைகளை பற்றியே தெரியாது. பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த பசங்க ஃபுல்லாக இந்த மாதிரி ஆடுறதுக்கு காரணம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மற்ற துறைகள் இவ்வளவு இருக்குன்றதை யாரும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரதில்லை. அதுகளுக்கு ஃபுல்லாக டாக்டராகவே கலெக்டராகவே ரெண்டு தான் தெரியும். டாக்டராகவே கலெக்டராகவே ஆரம்பத்தில் இப்போ 2 1 படிக்கல என்ன பார்ப்பேன், நான் டாக்டராக போகிறேன், இல்லை கலெக்டராக. இதுதான் நம்ம சொல்லி அதுவே அடிப்படையே தவறுங்கிறேன். இந்த அடிப்படை மாற்றம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அந்த குழந்தைங்க மேலே ஒன்றும் கிடையாது. நீ சரியாக இருந்தால் குழந்தைங்க இப்படி அது நினைக்க போகுதுங்க, அது மிகப்பெரிய தவறு. இது ஒரு பேசிக் சொல்கிறேன், பேசிக்கான விஷயம். சார், இப்போ இதுக்கிடையில் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்கு, கொஞ்சம் நல்லாவே போயிட்டு தான் இருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த மும்மொழி கொள்கை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இந்தி திணிப்புன்றாங்க. இதில் வந்து மும்மொழி கொள்கை, உங்களுடைய தாய்மொழி கற்றுக்கோங்க, அடிஷ்னலாக இன்னொரு லாங்குவேஜ் அதை தவிர்த்து இன்னொரு மொழியும் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்களே, இது உங்களை வரவேற்கத்தக்கதா? இதில் என்ன தப்பு? முதல்ல இவங்க சொல்கிறதே தப்பு.
மும்மொழி கொள்கைகளை இந்தி படின்னு யாரும் சொல்லவே இல்லை. ஆனா அப்படிதானே கொண்டு வராங்க. இந்தி படிங்க, இந்தி எங்க பார்த்தாலும் இந்தி தானே சார் வந்து. மூணாவது லாங்குவேஜ் தமிழ் தாய்மொழி, அதை படிக்கணும். தொடர்பு மொழி ஆங்கிலம். இன்னொரு மொழி படிக்கிறதுன்றது உன்னுடைய வேலை வாய்ப்புகளுக்காக அதிரிக்கும்னா நீ அவன் இந்தி படின்னு சொல்லவில்லை. 21 லாங்குவேஜ் சொல்றாங்க உள்ள. அதுல எது வேணா எடுத்துக்கலான்றான். என்ன வேணா எடுத்துக்கலாம். மராட்டி எடு, குஜராத்தி எடு, இது எடு, இந்தியும் எடுத்துக்கோ, இல்லை வேற எதாவது எடுத்துக்கோ. எனி அதர் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் தவிர. இந்தி திணிப்புன்னு சொல்றதே பொய். அதுல அவன் சொல்லவே இல்லை இந்திய படின்னு யாரும் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லிருக்காங்க எல்லா இடத்துலயும் வந்து இந்திய பத்தி தானே அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. யார் ஃபோக்கஸ்? எல்லா இடத்துலயுமே இந்தி தானே திணிப்பா காட்டுறாங்க. எதுல காட்டுறாங்க? டைரக்டா வந்து நீ இந்தி படிக்கணும்னு சொல்லாம இன்டைரக்டா ஹிந்தி எல்லா இடத்துலயும் இப்ப ஹிந்தி தானே வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அந்த 21 லாங்குவேஜ் எடுத்து படின்னு தானே சொல்றாங்க. அவங்க எங்க ஹிந்தி படின்னு சொன்னாங்க? சொல்லவே இல்லையே. ஹிந்தி படின்னு எங்க சொன்னாங்கன்னு நான் கேட்கிறேன். இந்தின்னு டைரக்டா சொல்லல சார். ஆனா இன்டைரக்டா எல்லா இடத்துலயுமே இப்ப இந்தியோட கலாச்சாரம் வந்துட்டு இருக்கு. ஹிந்தி பேசுங்க, ஹிந்தில எல்லாமே டிரான்சாக்ஷன் பண்ணுங்க, அந்த அதையும் அந்த வார்த்தையை டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கன்னு யார் சொல்றாங்க? ஹிந்தில பேசுறாங்களே சார் நிறைய பேர் பேசுறாங்க. ஹிந்தி வார்த்தைகளை ஹிந்தில முடிஞ்சா பேசுங்க. இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது, யாராவது பேசினா ஊன்னு கேட்டுக்குவேன். ஹிந்தி தெரிஞ்சா பதில் சொல்லியிருப்பேன். எனக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷில் நமக்கு தெரியும். இங்கிலீஷ்னா நமக்கு ஒரு அந்த அளவு ரொம்ப தெரியாட்டியும் இங்கிலீஷில் பதில் சொல்கிற அளவுக்கு தெரியும். ஒருத்தன் இங்கிலீஷில் ஹிந்தியில் பேசுகிறான், எனக்கு பதில் தெரியாது, நான் பேசாமல் தான் இருப்பேன். அவனுக்கு தமிழ் தெரியாதுன்னா அவன் தமிழ் வேணா கற்றுக்கட்டும். அம்மா நீ ஹிந்தி கற்றுக்க, உனக்கு வேணும்னா கற்றுக்க. இப்போ யாருமே இங்கே வந்து நான் சொல்கிறேன், எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ் ஸ்கூல்லையும் மும்மொழி கொள்கை தான் இப்போ வரைக்கும் இருக்குது. என்ன எல்லா இதுலேயும் 55% இப்போது தமிழ்நாட்டில் சிபிஎஸ் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் அதிகமாயிடுச்சு. தனியார் பள்ளிகள் அதிகமாகி அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லா பெற்றோர்களும் தான் பிள்ளை நல்லா படிக்கணும்னு அவங்களோட தனிப்பட்ட எல்லாருடைய ஆசை தானே, பெற்றோரோட ஆசை தானே. இன்னைக்கு இருக்க ஒரு கடினமான ஒரு கல்வி சூழல்ல அவங்களுக்கு ஒரு ஆசை வரும்ல, தான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பெரிய ஒரு வேலைக்கு போகணும். அப்படின்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அரசாங்க பள்ளியில் படித்தால் சரி வராதுன்னு நினச்சி சேர்க்குறாங்க. இதுதான் உண்மை இல்லையா? சேர்க்குறாங்களா இல்லையா? இப்போ உங்கள் வீட்டில் சரி, எங்கள் வீட்டில் சரி, எந்த பக்கத்து வீட்லையும் சரி, எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் சார்? நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார். நான் கவர்மெண்ட் ஸ்கூலு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஒரு 76க்கு அப்புறம் தான் இவ்வளவு சிபிஎஸ்சி ஸ்கூலும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் வந்துச்சு தமிழ்நாட்டில். கொண்டு வந்து ஃபுல்லாக யார் டிஎம்கே காரங்க. இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, எத்தனை டிஎம்கேவோட பிரபலங்கள் வந்து இது வச்சுருக்காங்க சொல்லுவா, யார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் சிபிஎஸ் ஸ்கூலும் தமிழ்நாட்டில்? உதயநிதியோட ஒய்ஃப் வச்சுருக்காங்க சன்ஷைன் பள்ளி, அதில் தமிழ் கிடையாது. ஜெயதர்ஷன் வச்சுருக்காரு, துரைமுருகன் வச்சுருக்காரு, பொன்முடி வச்சுருக்காரு. தமிழ் இத்திருக்க அத்தனை அமைச்சர் அத்தனை திமுகவில் இருக்கிற, இது எதிர்க்கிற சொல்கிறேன், திமுக அதிமுக எல்லாத்தையும் சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்கிறேன். அத்தனை வீட்டு பிரபலங்களுடைய பிள்ளைகளும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் மெட்ரிகுலேஷனில் தான் படிக்கிறாங்க. ஒரு பிள்ளை சொல்லுங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்கன்னு. இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, நீ ஏன் சேர்க்கலை? நீ ஏன் சேர்க்கலை? உன்னால் சேர்க்க முடியல. நீ சொல்லில இதே மும்மொழி கொள்கை தேவை, எங்கள் 2 மொழி போதும், நாங்கள் எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும். நீ அங்கே வச்சுருக்கிய. அப்போ ஒன்று செய்ய, டோட்டலாக தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து அனைத்தும் தமிழ் மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான், மும்மொழி கொள்கை கூடாதுன்னு ஒரு சட்டம் போடு. உங்கள் வீட்டு பிள்ளை படிக்கும், இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பிள்ளையை படிக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கவுன்சிலர் விட்டு பிள்ளை ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் போதா? கவர்மெண்ட் ஸ்கூலில் அத்தனை ஃபெசிலிட்டி இருக்குது. யூனிஃபார்ம்லேருந்து அத்தனையும் தராங்க, சைக்கிள் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வியோட தரம் மிக குறைவாக இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளே ஏமாற்றிக்கூடாது. இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி, இவர் சொல்ல அன்பில் மகேஷ் சொல்கிற மாதிரி தமிழகம் மிக சிறந்திருக்கிறது, எங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் வந்து அரசாங்க பள்ளியில் படிக்கணும், மிகப்பெரிய கல்வி தரம். உங்கள் பிள்ளை எங்கே படிக்குது? அவரோட பையன் ஒரு பார்த்தீங்களா, அது ஒரு வீடியோ பார்த்தீங்களா, நான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறேன்றான். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் உங்கள் வீட்டிலையே எல்லாம் தானே சேர்க்குறீங்க, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கல? கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் அரசு பள்ளிகளுக்கு பள்ளிகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ், இதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். நீங்கள் படிக்க ஒருத்தர் கற்றுக்கிறதுல என்ன தவறு? ஏதோ ஒரு உனக்கு அந்த முன்னுக்கு சொல்லுவோம் தெரியுமா, 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவோம். அடிப்படையில் இருந்து ஒரு மொழியை கற்றுக்கிறதுல என்ன தவறுன்னு கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ குதிக்கிற வேண்டிய அவசியமே இல்லையே. எந்த அரசியல்வாதி வீட்டில் பிள்ளை எல்லாருக்கும் தெரியும், எல்லா வீட்டு பிள்ளைகளும் ஹிந்தி பேசும், எல்லா வீட்டு பிள்ளையும் இங்கிலீஷ் பேசும், பாதி பேர் தமிழே வராது. திமுக அமைச்சர்கள் பாதி வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் வராது. யார் அதை சொல்லுங்கள்? நான் உங்களுக்கு தெரியாதா? தமிழ் வருதா? இதுகளுக்கு தமிழே படிக்கிறது இல்லை.
தமிழ் கட்டாயம், திருக்குறள் கட்டாயம்னு சொல்லித்தா, அப்படின்னு சொல்லித்தா. அடுத்ததையும் படின்னா, நான் இல்லை நாங்கள் வந்து இருமொழிக்குள்ள தான் இருப்போம், எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படின்றான். அதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படின்னு சொல்றீங்க. அதே ஹிந்தி திணிப்புன்றீங்க. ஹிந்தி மட்டும் சொல்லலையேன்னு தான் நானும் கேட்குறேன். அவன் ஹிந்தி மட்டும் சொல்லலையே, காமனாக எல்லாம் தானே சொல்லியிருக்காங்க. அதையே ஹிந்தின்னு நிற்கிறீங்க. நான் கேட்குறது உங்களுக்கு கரெக்டு தானே? அதனால் ஹிந்தின்றது வந்து இங்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. இவங்க அரசியல்வாதிகள் எல்லாரும் மக்களோட வாக்குகளை வாங்குறதுக்காக ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே தன் பிள்ளைகள் நிறையா லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசை. ஆமா, அது எல்லாரோட எல்லா பேரண்ட்ஸுக்கு ஆசை. இதை குழந்தை முன்னேறணும்னு ஆசை. இவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான். இதை தவிர இதில் இந்த ஹிந்தி திணிப்பு இதெல்லாம் ஹிந்தி திணிப்புலாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 75 காலகட்டத்தில் நடந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம்னா அதெல்லாம் இன்றைக்கெலாம் பப்பு வேகாது. ஓன் வீட்டு பிள்ளை எல்லாம் படிக்கிறதுல திருப்பி கேட்பான்ல, கண்டிப்பாக கேட்பானா கேட்க மாட்டானா? ஓன் வீட்டு பிள்ளை எங்கப்பா படிக்குது, எத்தனை மினிஸ்டர் வீட்டு பிள்ளை அப்படின்னு கேட்பான்ல. அதனால் இங்கே வந்து மும்மொழி கொள்கையை பற்றி என்னுடைய தனிப்பட்ட கருத்து, மும்மொழி கொள்கை தவறு கிடையாதுன்னு சொல்லுவோம். நீங்கள் சரின்னு சொல்லலாம், திமுக அரசாங்கம் சரி தப்புன்னு சொல்லலாம், ஆனால் நமக்கு சரின்னு தான் தோணுது. நிறைய கருத்துக்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.